ஹாய், நேற்று ஈவினிங் போல் மாவு பேட்டர் அரைச்சி வச்சுட்டு மார்னிங் நல்லா புளிச்சு ரெடி ஆகிடுச்சு. வேறு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு பேட்டரில் இட்லி தானே சுடுவோம். இட்லிக்கு காம்பினேஷன் ரெட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுனா, மிக்ஸி ஜாரில் தக்காளி வெள்ளைப்பூ நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு, கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா இறக்கணும்னா சூப்பரான காம்பினேஷன். இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெட் சட்னியை. ஈவினிங் போல் சூடாக டீ போட்டு குடிக்கல பாப்பா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க கேட்டிருந்தேன். ஓகே, மைசூர் போண்டா செய்யலாமான்னு கேட்கும்போது அப்போ நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னா அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பாப்பாவும். எப்படி பண்ணுறதுன்னா, மைதா மாவு அரை கப்பு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு, 1/4 கப் தயிர், கொஞ்சம் பேக்கிங் சோடா, உப்பு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், மல்லித்தலை சேர்த்து கொஞ்சம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இட்லி பதம் மாவத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து எண்ணெயில் போட்டு நல்லா புசுன்னு வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். காம்பினேஷன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.